विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அவித்யன்னா என்ன, அதுக்கு என்ன லட்சணம் அப்படிங்கிறதோ இதுக்கு முந்தின பிரகரணத்துல சொல்லி, அனாதி பாவ ரூபத்துவ சித்தி ஞான நாசியத்துவங்கிற லட்சணம் ரைட்டு அப்படின்னு சொல்லி, அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம். நான் ஒன்றும் தெரியாதவன், என்னையும் மற்றதையும் தெரியல, அகமஜ்ஞா மாமன்யஞ்ச நஜானாமி, இது ஒரு துவதுக்தமர்த்தம் நஜானாமி, நீ சொன்ன அந்த விஷயம் தெரியல அப்படிங்கிறதான பிரத்யக்ஷம் பிரமாணம்னு சொன்னாரு. இது எதுல பிரமாணம்னா அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி விஷயம் இல்லை. அறியாமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த அறியாமைங்கிறது அறிவினுடைய நெகேஷன், ஞானாபாவந்தான் அப்படின்னு அவ சொல்றா. நாம அப்படி இல்லை, ஞானஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய விரோதியான அபாவ விலட்சணமான ஒரு வஸ்து அப்படின்னு நாம சொல்றோம். பாவரூபம்னு சொல்ற வழக்காது. ரொம்ப அழுத்தமா பாவரூபம்னு சொல்றேன்னு அப்புறம் நாங்க பாவரூபம்னு சொல்லல, அபாவ விலட்சணத்தேன பாவத்துவ உபச்சாரம். ஏன்னா பாவரூபம்னு சொல்லிட்டு பாவாபாவ சதசத் விலட்சண அனிர்வச்சனீயத்துவம் வேற போயிடணும். சத்துன்னா பாவம்னு சொல்ற முடியும் சொல்லி முடிச்சு, தஸ்மாத் அபாவ விலட்சணமேவ அஜ்ஞானம் மைஜானம் நாஸ்தி அகமஜ்ஞா இத்தியாதி தீவிஷயே சித்தம்னு ஆயிருக்கு. என்ன சொன்னார் அவர்னா, நான்கிறவன் தெரியும் போதுதான் நான் அறியாதவன்னு சொல்றான். அறியாதவன் யாரும் ஒரு அதிகரணமா உள்ளவன் தான் தெரியணும் இல்ல. இப்போ நான் அறியாதவன் அறியாமைங்கிற அஜ்ஞானத்தை தன்னிடத்தை சொல்லும் பொழுது, அஜ்ஞானம் ந ஜானம் அஜ்ஞானம்னா ஞானம் எந்த ஞானமும் இல்லைன்னு சொல்லணும். ஞான சாமானியாபாவம், ஞான சாமானியாபாவம் இருக்கும் பொழுது நான்கிறவனை பத்தியும் தெரியவிடாது. ஞான சாமானியாபாவங்கிறது ஞான விசேஷம் இருக்கச்சு சொல்ற வழக்கம்ல நிறைய இடத்துல சொல்லியாச்சு. இங்க ஷேப்பு கடம் இருக்கும் பொழுது கடோனான்னு சொல்லக்கூடாது. கடமான எந்த குடமும் இல்லாத போதுதான் சொல்லலாம். இவன் ஷேப்பு குடம் இருக்கச்சே சூளையில இடாத கருப்பு குடம் இல்லையே, மற்ற மஞ்சள் குடம் இல்லையங்கிற சென்ஸ்ல கடோ நாஸ்தின்னு சொல்லக்கூடாது. அப்போ மை ஞானம் நாஸ்தி அகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அகமஜ்ஞான்னு சொல்லும் பொழுது நான்கிறவன் தெரிஞ்சுதானே மற்றெல்லாம் இல்லைங்கிறான். இப்போ ஒண்ணு இல்லாம சொல்ற. ஆனால் அஜ்ஞானம் ஞான விரோதின்னு சொன்னா ஞானம் இருக்கச்சியே ஞான விரோதியா உள்ள அஜ்ஞானமும் இருக்கலாம். இதுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஆட்சேபிக்கிற ஸ்தலம் பிரகாசம் இருக்கிற இடத்துலயே தமசம் இருக்கலாம். அதனாலதான் பிரகாஷாபாவ ஸ்தமஹா இல்லை, மந்த பிரகாசமான இடங்கள்னு சொல்லணும். அங்கேயும் கேள்வி வரும். இப்போதைக்கு பாவ விலட்சணம் அபாவ விலட்சணமா இருந்தா தான் இருக்க முடியும். விரோதி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாம். நான் இன்னைக்கு வேடிக்கையா சொல்லி முடிச்சேன், பூனை எலியும் விரோதி, பூனையினுடைய அபாவம் எலி இல்லை, எலியினுடைய அபாவம் பூனை இல்லை. இது ரெண்டுமா சேர்ந்து படுத்தவும் முடியும் சில சமயத்துல, கூட்டணியாது அப்படிங்கிறதா நான் வச்சிருந்தோம். விருத்தியோகோ துயோகோங்கிறது பாவமா அபாவமா இல்ல, பாவாபாவம் சேரவே சேர. இதுக்கப்புறம் கேட்டான், விரோதின்னு ஒத்துக்கிறா இல்லையான்னு கேட்டான். விரோதின்னு ஒத்துக்கிறோம்னு சொன்னாக்க உங்களுக்கும் இந்த கேள்வி வருதே. உங்களுக்கும் ஞான சாமான்யமாக உள்ளது இருக்கிறச்சு, ஞான விசேஷாபாவம்னு சொல்லாட்டாலும் ஞான விரோதிங்கிற இடத்துல அகமஜ்ஞானம் எப்படி சொல்றேன்னு நம்ம பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்குதான் இப்ப சொல்ல போறோம். நனு அபாவ விலக்ஷணம் அப்படி அஜ்ஞானம் நஜானாமீதி ஞான விரோதித்வேனைவ பாசத்தே மோகாதிபதேபி பிரளயாதிபதவது தது அனுல்லேக மாத்திரம். நிழ போறது கொஞ்சம் நிறுத்துவோம். இந்த நஞ்சுக்கு விரோதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ந தர்மஹா அதர்மஹான்னு சொன்னா தர்மாபாவம் மட்டும் இல்ல, சஹா அதர்மம் அனுதிஷ்டத்தின்னு சொன்னா ஞானாபாவம் அனுதிஷ்டத்தியா. குறிப்பிட்ட இடத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விரோதின்னு சொல்லிட்டு இருக்கு, ஞான விரோதி அஞ்ஞானம் சொல்லிட்டு.
அபாவ விலட்சணம்னு சொல்லிட்டு, அபாவ விலட்சணமா இருந்தாலும் ஞான விரோதின்னு ஒத்துக்கணுமோ இல்லையா? விரோதின்னு ஒத்துந்தா நஜானாமிங்கிற பிரதீதியில ஞான விரோதியாக தெரிகிறது நஞ்சினாலேன்னு சொல்லணும். மோகான இல்யூஷன் பேரு, அதுவும் ஞானம் இல்லாததுதான். அங்க அஜானம்னு நெஞ்செல்லாம் இல்லையேன்னு, நெஞ்சு இல்லாட்டாலும் மோகம் வருது ஞான விரோதின்னு தான் சொல்லணும். பிரளயம்னு சொன்னா வஸ்துவனுடைய அபாவம் தான் நெஞ்சு இருக்காங்க. பிரளயஹானா நாசகான்னு அர்த்தம், வஸ்து அபாவம். நஞ்சு இருந்தா தான் அபாவம்னு விரோதின்னு சொல்ல வேண்டாம், அது மொத்தமாவே சொல்லலாம். மோகாதிபதேபி பிரளயாதிபதவத்து, அது ஒரு உதாரணம். தது அனுல்லேகாபாவ மாத்திரம்னா விரோதஸ்யவா அபாவவாச்சக சப்தஸ்யவா உல்லேகாபாவ மாத்திரம். இதுக்கு ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறான் நம்ம புஸ்தகத்திலே. உக்தஞ்ச விவரணே அஜ்ஞானமிதி துவயசாபேட்ச ஞான பரியுதாசேன அபிதானாது. விஷயம் ஆசிரியம் ரெண்டும். மம கட விஷயக்கம் ஞானம்னு சொல்லணும், மயி கட ஞானம் அஸ்தின்னு சொல்லணும். இல்ல எனக்கு தெரியும்னா எதுன்னு சொல்லணும், யாருக்குன்னு சொல்லணும். வெறும் தெரியும் தெரியும் ஞானம்னு சொன்னா கஸ்ய கஸ்மின்னு, யாருக்கு எதை பற்றி, துவய சாபேட்சம், ஆசிரிய விஷய சாபேட்சம், அப்படி இருக்கு ஞானம். அந்த ஞானத்தை நெகேட் பண்ணி அஜ்ஞானம்னு சொல்றோம். அதனால துவய சாபேட்ச ஞான பரியுதாசேன அஜ்ஞானம்னு சொல்றோங்கிறதுனால என்ன ஆச்சு? இப்படி இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, ஞான விரோதியாக ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அஜ்ஞானத்துக்கும் ஒரு விஷயம் ஒரு ஆசிரியம்னு சொல்லணும்னு ஆச்சு. அந்யதா ஞானஸ்ய அஜ்ஞான விரோதித்வம் அப்பிராமாணிகம் சியாது. நீங்க இல்லவே இல்லை ஞான விரோதின்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஞானம் மாட்டுக்கு அஜ்ஞானம் மாட்டு இருக்குன்னா, இப்ப ரொம்ப ஞானம் வந்தப்பவும் அஜ்ஞானம் கூட இருக்கட்டுமே. விரோதி வந்தா தானே நாசகம்னு வரும். ஏகா வர்த்தத்தை அந்யஹா தஸ்ய விரோதின்னு சொன்னாதான் நாசகம். நாசகமா இருக்கிறதுனாலதான் விரோதின்னு சொல்றோம். எது வந்தப்புறம் எது இல்லையோ, அந்தகாரமும் பிரகாசமும் விரோதின்னு அர்த்தம். பிரகாசிய சித்தி அந்தகாரா நசித்தின்னு சொல்லணுமே. விரோதித்துவங்கிறது ஒத்துக்க வேண்டிய ஞானாத ஞானம் போகணும் உங்களுக்கு. சரி, இப்ப விரோதின்னு சொல்லிட்டா என்ன ஆச்சுன்னா, யாருக்கு யாரோட விரோதின்னு சொல்லணும், சொல்லணுமா இல்லையா? ததாச்ச விரோத நிரூபக ஞானஸ்ய ஞானாஜானாபியாம் தவாதி கதம் ந வியாகாதா. ஞான விரோதி அஜ்ஞானம்னு சொல்லணும்னா, ஞானங்கிறது தெரிஞ்சதுனால ஞான விரோதின்னு சொல்லணும். இந்த அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லும்போது ஞான விரோதியா அஜ்ஞான விரோதியா உள்ள ஞானம் தெரியணுமோ உண்டமோ? ஞானம்ங்கிறத பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதோ ஒரு ஞானம் இருக்கோ இல்லையா உங்களுக்கு? இப்போ ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி இருக்கோ இல்லையா? அப்ப ஞான சாமானிய விரோதியா உள்ள அஜ்ஞானம் எப்படி வருவாங்க? விரோத நிரூபக ஞானம்னு ஒண்ணு. ஞானத்துக்கு விரோதினா யார்? பூனைக்கு விரோதி எலியனா எனக்கு பூனையே தெரியாதுன்னா என்ன சொல்லுங்க? யாருக்கு எதனால விரோதின்னா, மருமாங்கிறவன் நிரூபகன், மாமாங்கிறவன் நிரூபியன்னு பேரு. இங்க இது ஒரு விஷயம். மாமா நிரூபிய நிரூபக பாவம். அப்ப விரோதியா உள்ள ஞானம் தெரியணும்னா, அந்த ஞானம்ங்கிறது தெரியணும்னா ஒரு ஞானம் வச்சா இல்லையா? விரோதி நிரூபக ஞானஸ்ய ஞானாஜானாப்தாம். அப்போ ஞானம் ஒரு சாமான்யமான ஞானம் இருக்குன்னா, ஞான சாமானிய விரோதியா உள்ள அஞ்ஞானம் எப்படி வரும்? ஞானத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஞானம் இருக்குன்னுட்டா, அந்த ஞானம் இருக்கிறது ஞான சாமானிய விரோதி. விரோதினா வெறும் ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் விரோதி தானே. நீங்க அபாவன்னு சொன்ன இடத்துல விரோதின்னு போட்டுங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு? அது தெரிஞ்சதுன்னா என்ன பண்றது? தவாது கதம் ந வியாகாதா. அப்போ எங்க அம்மா மலடிங்கிற மாதிரி உள்ள விரோதம் எங்களுக்கு வருதுன்னு அப்புறம் உங்களுக்கும் வருது. ஏவம் அதுக்கப்புறம் நிர்விஷய ஜான அப்பிரதீதேகே விஷய ஜானாஜானயோரபி வியாகாதா ஆபாதனீய. எனக்கு இந்த மேட்ச் தெரியலன்னு சொல்லாம வச்சுங்க. ஒரு விஷயத்தை சொல்லணும், விஷயத்தை சொல்லாமல் ஞானம் தெரியாது. விஷய நிரூபிய ஞானம் சாதாரணமா. அப்போ நிர்விஷய ஞானம் நமக்கு தெரியாதானபடினால ஞானத்துக்கு விரோதியா உள்ள அஜ்ஞானம் தெரியும் போது நிர்விஷய அஜ்ஞான அப்பிரதி. சரி, நிர்விஷய அஜ்ஞான அப்பிரதீதே. அஜ்ஞானம் நான் முதலே சொன்னேன், எனக்கு தெரியறதுன்னு சொன்னாலும் எது யாருக்குன்னு சொல்லணும். தெரியறதுன்னா தெரியலன்னாலும் யாருக்கு எதுன்னு சொல்லணும். ரெண்டும் ஒரே துல்லிய உபட்சம் மத்தா இருக்கும். விஷய சவிஷேகமான பதார்த்தங்கள்லாம் விஷய நிரூபிய மத்தா இருக்கப்படும்.
நிர்விஷய அஜானஸ்ய அப்பிரதீதேகே. சரி, அஜானத்தினுடைய விஷயமானது என்னதுன்னு தெரியுறதுன்னு அது ஒரு ஞானம் ஆயிடுச்சா இல்லையா? தெரியலன்னாக்க விஷயமே தெரியலன்னா அஜ்ஞானம் தெரிய முடியாது. விஷயாதீன நிரூபணம். நிர்விஷயஸ்ய அஜ்ஞானஸ்ய அப்பிரதீதேகன்னு அசம்பவாதுன்னு வச்சுக்கலாம். தோண முடியாதானபடினாலே அந்த அஜ்ஞானத்தினுடைய ஆப்ஜெக்ட் எதுங்கிறது தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். தெரியாதுன்னா அஜ்ஞானமே வராது, நிர்விஷய அஜ்ஞானம் வராது. தெரியும்னா ஒரு ஞானம் இருக்கு. ஞான விரோதியா உள்ள அஜ்ஞானத்தோட ஞான அஜ்ஞானம் எப்படி இருக்கும்? வியாகாதா ஆபாதனீயா. ஆமா இருந்துட்டு போட்டுமே. என்ன நீங்க என்ன சொன்ன? மை ஞானம் நாஸ்திங்கிறது ஞானமும் அஜ்ஞானமும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா விருத்தம். அதுக்கு என்ன சொன்னா வியாகாத்தம். வியாகாத்தம்னா கான்ட்ராடிக்ஷன் அர்த்தம். சொன்னோ இல்லையோ, உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன் மட்டுமே வரட்டுமேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு இதுக்கு ஒரு நியாயம் ஒன்று சொல்றா. இதுக்கு தத்தாச்ச யத்ரோபயோ சமோதோஷா பரிகாரோபி வா சமஹ நைக பரியனுயோக்தவ்யா தாதுகர்த்த விசாரணே இது நியாயேன உபய பரிகரணீயஸ்ய வியாகாதஸ்ய ஞானாபாவபட்சே ஏவ ஆபாதனம் அனுச்சிதம் இது சேத். இதுக்கு எங்க வாத்தியார் ராமசாஸ்திரி சொல்லுவார் இந்த நியாயத்துக்கு. பெரிய இடத்து சம்பந்திகள் 2 பேர் பொண்ணு கொடுத்துருக்கான், பிள்ளைக்கு பண்ண வாங்கிட்டு இருக்கான். 2 பேரும் மகா கோட்டீஸ்வரன், 2 பேரும் ஆச்சாரசீலம். அக்னிய அலம்பி மடிவாக்குறவன்னு வச்சுக்கோங்களேன். இது அவர் சொன்னதை சொல்றேன். இந்த 2 பேருமா என்ன பண்ணிட்டோம், வசந்த பவனுக்கு போய் மாட்டி வந்துட்டான். ஒருத்தன் அங்க டிஃபன் சாப்பிட்டு இருக்கான், இவனு அங்க வந்து சேர்ந்த இந்த சம்பந்தி. என்ன ஹரி நீங்க வந்து ஹோட்டல்ல, நீங்க வந்து ஹோட்டல்லன்னா இப்ப 2 பேரும் இவன் சொல்ல முடியாது. அதனால சம்பந்தியும் சத்திரத்துக்கு போனா ஏச்சும் இல்லை பேச்சும் இல்லை. ஒரு சத்திரத்துல ஃப்ரீ சாப்பாடுன்னா அங்க கூப்பிட்டான் 2 பேரும். அவர் உட்காந்துக்கா, இவர் வந்தார். இவர் டேபிள் வந்து இவரும் அங்க வந்து சாப்பிட உட்காந்துக்கா. சாப்பிடறதையும் பார்த்துட்டான். உட்கார்ல என்ன கூட யாரோ பார்க்க வந்தாங்களா. அதனால சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போனா ஏச்சும் இல்லை பேச்சும் இல்லைன்னு இவனை சொல்ல முடியாது, அவன் அவனை சொல்ல முடியாது. எஸ் உபயோ சமோதோஷா. 2 பேருக்கும் ஒரே குற்றம் 2 பேருக்கு இருக்கு. பரிகாரம் ஏன்னா சூடு ரொம்ப ஏறிருக்கு ஏதோன்னு பரிகாரோபிவா சமஹா. அவர் இந்த பாடம் எடுக்கும்போது சொன்னதுதான் நான் சொல்றேன். பரிகாரம் பண்றதும் 2 பேரும் சமானம். ஏதோ பரிகாரம் பண்ணிட்டோம். அப்ப என்ன போய் தப்புன்னு நீங்க கண்டிக்கிறது உங்களுக்கு யோக்கியத்தை இல்லை. நைக பரியோக்தவ்யா தாதக அர்த்த விசாரணை. அப்பேற்பட்ட அர்த்த விசாரணத்துல தோஷம் என்கிட்ட சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியாது. 2 பேருமா சேர்ந்து இந்த வியாகாரத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு தான் வரும். ஆட்டன்றான்னாக்கே நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? வியாகாதஸ்ய ஞானாபாவ பட்சே ஏவ ஆபாதனம் பண்ணி எங்களை ஏமாத்துறது சரியில்லை, அனுச்சிதம் சரியில்லைன்னு தான். இப்ப சொன்னார் பிரமாண விருத்தி நிவர்த்தியஸ்யாபி பாவரூப அஜ்ஞானஸ்ய சாட்சி வேத்யஸ்ய விரோதி நிரூபக ஞான தத்வியாவர்த்தக விஷய கிராஹகேன சாட்சினா தத் சாதகேன தத் அநாசாத் வியாஹத்யனுபவத்தே. இப்போ சாட்சி ஸ்வரூபம்ங்கிறது தனியான சைத்தன்யம். இதனால அஜ்ஞானம் தெரியுதுன்னு நாம் சொல்றோம். பிரமாண விருத்தி ரூப ஞானத்தை வச்சுன்னு அவன் பேசிட்டு இருக்கான் ஞானம்ங்கிறதுனால. அப்போ சாட்சி வேத்தியமாக இருக்கக்கூடியது எதுன்னா விருத்தி ரூப ஞானம். இந்த ஞான விரோதியாவுள்ள அஜ்ஞானம் 2 சாட்சி வேத்தியம். இப்போ 2ஐயும் பிரமாண விருத்தி வந்தாதான் இந்த அஜ்ஞானம் போகும். அதனாலதான் பிரம்ம சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இவ்வளவு நாளா ஆவரணம் பண்ணிட்டு விக்ஷேபத்தை காட்டின்னு இருக்குங்கிறான். பிரம்ம சைத்தன்ய ரூப சாட்சி ஞானம் வச்சுப்போம். இது அதுக்கு நிவர்த்தகமாக இருக்குமே. ஆனால் ஒருத்தருக்குமே பந்தமே வந்திருக்காதுங்க. இப்போ பந்தங்கிற பேச்சே இல்லாம போடுவோம். சைத்தன்ய கதம் அதுதான் பெரிய கேள்வியே. இப்போ அதனால நாம் என்ன சொல்றோம், சர்வ பாசகம் சைத்தன்யம் அஜ்ஞானஸ்யாபி பாசகம்னு சொல்லியாயிருக்கு. அப்ப இந்த அஜ்ஞானம் போயாகணுமே. அதுக்காக என்ன பண்ணணும், நடுப்புற ஒரு விருத்தி ரூப ஞானத்தை கொண்டு வரணும். இந்த மனசுக்கு அகண்டாகார விருத்தின்னு ஒரு பேர் கொடுக்கலாம். ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும். இந்த விருத்தி ரூப ஞானம் வரணும். அந்த விருத்தி பிரதிபிம்பிதமாக ஆச்சுன்னால் அப்போ சைத்தன்ய பிரதிபிம்ப விசிஷ்ட விருத்திகி அஜ்ஞான நாசிகா அல்லது விருத்தி அவச்சின்னம் சைதன்யம் அஜ்ஞான நாசிகம். இப்படி வேணா சொல்லுங்க, அப்படி வேணா சொல்லுங்க. நானும் ஒரு வந்தேன் அவரும் நானும் வந்தேன்னு ஒரு சண்டை இருக்கு. முதல்ல போட்டது யாருன்னு சண்டை இருக்கு. அவரும் நானும் வந்தேன்னு சொல்றதா, நானும் ஒரு வந்ததுன்னு ஒரு 2 பேர்
இதுல மின்வாறு போடுறதா பின்னாடி போடுறதா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏக அகமத்துவம் பிரமாண விற்த்தின்னா இந்திரிய ஜன்யமாக அல்லது இந்திரிய ஜன்யமா இல்லாட்டாலும் மனசினால் ஏற்படக்கூடிய ஒரு விற்பி. பிரமாண விற்பி வந்தாதான் இந்த அஜ்ஞானமானது போகும். பாவரூப அஜ்ஞானஸ்ய வியாகாதம். நீங்க விற்பி ரூப ஞானமும் இருக்குன்னு சொல்லிண்டு அஜ்ஞானம் ஞானாபாவமும் இருக்குன்னு சொன்ன சாட்சி வேத்திய பாவரூப அஜ்ஞானம் சாட்சி வேத்தியம். ஆனா பிரமாண விற்பி வந்தா தான் நிவர்த்தியங்கிறது போட்டுட்டார். சாட்சி வேத்தியம்னா சாட்சிங்கிறதே சைத்தன்யம் தானே, அது எப்படி இதை போக்காம இருந்துன்னு கேட்கக்கூடாது. சாட்சி வேத்தியத்தை இப்போ ஞான விரோதியினதுனால ஞானமும் அஜ்ஞானமும் விஷயாதீன நிரூபணமா இருக்கிறதுனால விரோதியாக உள்ள ஞானத்துக்கு நிரூபகமான விஷயமோ அல்ல அஜ்ஞானத்துக்கு நிரூபகமான விஷயமோ கிரகணிக்கிறதுல அதுவும் சாட்சி வேத்தியம் அஜ்ஞானத்வாரா. விரோதி நிரூபக ஞான தத்ய விரோத நிரூபக ஞான விரோதி நிரூபக வேண்டாம் விரோத நிரூபக ஞான ஆமா விரோத நிரூபக ஞான எதோட இந்த அஜ்ஞானத்துக்கு விரோதம் ஞானத்தோட. அதுவோ அது எதை பத்தின ஞானம்னா வியாவர்த்தகம்னு பேரு. விஷயங்கள் எல்லாம் ஞானத்துக்கு வியாவர்த்தகம். ஞானம்ங்கிறது பொதுவான சாமானியம். என்ன ஞானம்னா கடஜானம் வியாவர்த்தகம். வியாவர்த்தக விஷய கிராகேன அதுவும் சாட்சினா தத் சாதகேனக அஜ்ஞான சாதகேன பாவரூப அஜ்ஞான சாதகேன ததநாசா. இவா சொன்ன இடத்துல எதனால ஞானம் அஜ்ஞானம் இடிக்கிறதுன்னோ விற்பிரூப ஞானத்தை வச்சுண்டு ஞானம் ஞானாபாவங்கிற அஜ்ஞானம் வந்ததுன்னா இடிக்கும்னு சொன்னோம். இந்த சாட்சி ரூப ஞானம் எப்படின்னு கேட்டேன்னா ஞானம் அப்படி பாசைதி தத் விருத்தம். அதனாலதான் சாட்சின்னு பேரும். அந்த இந்த வாதிக்கும் பேசாம இருப்பான், பிரதிவாதிக்கும் பேசாம இருப்பான். நீங்க வாத்தியார் சொன்னது சாட்சிங்கிறவன் இந்த கட்சிக்காரன் மயிர் பிடிச்சுன்னு இருக்கிறவனுக்கு ரெண்டு பேருக்கும் சாட்சின்னா இவன் ரெண்டு பேருக்கும் பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன். அது மாதிரி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் மாதிரி. அதனாலேயே சாட்சின்னு ஒரு பேர் சாட்சினா. அதனாலதான் சாட்சி ரூப ஞானம் பிரமையும் இல்லை அப்பிரமையுமே இல்லைன்னு உடம்பு சொல்லுங்க. சாட்சி ரூப ஞானத்துவே பிரமேன்னு சொல்லி பிரமா வந்தாக்க அஜ்ஞானம் போடுவாங்க. அதனால இத உபய விலட்சணமான சாட்சி ஞானம்னு சொல்லுவோம். நமக்கு பிரமாவாக சாட்சி ஞானம் இல்லைன்னா அப்பிரமையான அப்பிரமியம் இல்லைன்னு. இது ஒரு அனிர்வச்சனீயம், இது ஒரு ஸ்வரூப ஞானம். அப்பேற்பட்ட ஞானமானது அஜ்ஞானம்ங்கிற ஞான விரோதியும் ஏற்படக்கூடிய விற்பி ரூப ஞானத்தையும் தெரிவிக்கிறது. ஏன்னா விற்பிக்கு மட்டும் பிரகாசம் கிடையாது, அதுல பிரதிபிம்பம் சைத்தன்யம் ஒண்ணும் சொல்லி தத் சாதகேன ததநாசா தத் சாதகேன அஜ்ஞானஸ்யாதி சாதகேன ததநாசா அஜ்ஞான நாசம் வராது. அப்ப இந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கிறச்சு அஜ்ஞானம் எப்படி வந்ததுங்கிற வியாகாத்தம் இல்ல. வியாகத் அனுபவத்தே. ஆனால் அவாகட்சியில் என்னாச்சு அஜ்ஞான கிரகே விஷயகோச்சர பிரமாபேட்சாயாம் வியாகதி சாதேவ. விஷயம் தெரியறதுக்கு ஒரு பிரமாண விற்பி வேணும்னு சொன்னோம்னால் பிரமாண விற்பி வரும்போது ஒன்று கிட்ட நிற்கவே மாட்டேன். ஒரு சாதுவா ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் இருக்கார், அங்க கண்டிக்கிறது பிஏ தான் விட்டா. பிஏ வந்தா தான் இந்த பையன் பயப்பட, ஹெட் மாஸ்டர் வந்தாலும் பயப்பட மாட்டான். ஒரு சாதுன்னு வச்சுங்களேன். இவர் உதாரணத்துக்காக சொல்றேன். அவரை விட இவர் கெட்டிக்காரரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாட்சி சைத்தன்யத்தினாலதான் பிரமாண விற்பிக்கே ஒரு விசேஷமான ஸ்பூர்த்தி இருக்குங்கிறது இருக்கவே இருக்கட்டும். ஆனால் வெறும் சைத்தன்யமானது அதனுடைய சுவாவமாக சுவாத்தியஸ்தம் சர்வமபி பாசை. அத்தியஸ்தம் அஜ்ஞானமும் அத்தியஸ்தம், விஷயங்களும் அத்தியஸ்தம், விற்த்திகளும் அத்தியஸ்தம். அதனால அஜ்ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு சாட்சியை தவிர நீ வேறொரு பிரமாண விற்த்தியினால கிரகிக்குமே ஆனால் அப்ப நீங்க சொன்னதான அது இருக்கிறச்சே ஞானம் இருக்கிறச்சே அஜ்ஞானம் இப்படி உண்டுன்னு காணும். சாச்சனாஸ்தி. சாச்சனாஸ்தின்னு என்ன? அஜ்ஞானத்தை கிரகிக்க கூடியதுக்கு பிரமாவிற்த்தியான அந்த கரண விற்பி அபேட்சை இல்லை. அது யார் சொல்றா இந்த அஜ்ஞானத்தை சாட்சி நேர கிரகிக்கிறார்னு? ததுக்தம் விவரணே சர்வம் வஸ்து ஞாததயா அஜ்ஞாததயா வா சாட்சி சைதன்யஸ்ய விஷய ஏவா. எனக்கு இது தெரிஞ்சதுன்னு சொல்லும். இதைத்தான் கேனோபனிஷத்துல அனுபூதி ஸ்வரூபாச்சாரிய ஒரு இடத்துல எடுத்திருக்கார். வேத்மீதி எத்பலாதார்த்த நதேத்மீத்யபி எத்பலாத் சஹா கதம் ஞான விஷய. கிரிதாபியாமத்தை சண்டை போட்டு ஒரு நிமிஷம் வியாக்கியானங்களை பண்ணி முடிச்ச அப்புறம் அவருடைய ஒரு வரி ரொம்ப வேத்மீதி எத்பலாதார்த்த. இது எனக்கு தெரியுதுன்னு எதனுடைய ஆதார பலத்துல சொல்றையோ, இது எனக்கு தெரியலங்கிறது எதனுடைய பலத்தினால சொல்றது. இது ரெண்டுக்கும் சாட்சி. சுசுப்தியில அஜ்ஞானத்துக்கும் சாட்சியா இருக்காரு இல்லையா? வேத்மீதி எத்பலாதார்த்த நதேத்மீத்யபி எத்பலாத் தத்கிரகே கதம் விற்த்தின்னு கேட்டுக்க. அது மாதிரி இவர்
ஞானம் வா அஜ்ஞானம் வா ஞான விஷயம் ஞாத்தம் வஸ்துவா அஜ்ஞாத்தம் வஸ்துவா கஹா போதையத்தின்னு கேட்டா இவர் எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறதுனால இவரால் தெரிகிறதுன்னு சொல்லியிருக்கேன். தேர்ஃபார் பிரமாண விற்த்தியினால அஜ்ஞானம் கிரகிக்கப்பட்டால்தான் பிரமாண விற்பி இருக்கும்போது இது எப்படி வந்ததுன்னு கேள்வி வரும். கேட்டிருக்கோம். நான்கிறவன் பிரமாண விற்த்தியினால தெரியும் போது ஞானாபாவ ரூபமா உள்ளது எப்படி வரும்னு. அந்த கேள்விக்கு எங்க பக்கத்துல இடமில்லை. சாச்ச நாஸ்தி வியாகத்தின் நாஸ்தி ததுக்தம் விவரணை. இப்ப கேட்டான் இதே கதையை நாங்களும் சொல்றோம். என்ன இப்படிதான் சில பேர் வருவான். இப்படி வந்தா ஒரு பதில் ஒண்ணு இருக்கு. அப்ப நீ அங்க உட்காராது இங்க உட்காருங்க. நீங்க எப்படி சொன்னாலும் திருஷ்ய சம்பந்தம் நாங்களும் அப்படி சொல்றேனே. நானா திருஷ்ய சம்பந்தத்தை கடைசியில அதேதான் நாங்க சொல்றோம்னா அப்ப இங்க வாங்கிட்டேன். அப்ப நீங்க தானே நாங்க சொல்றதே தான் நீங்க சொல்றேன்னா அப்புறம் சண்டை ஏதாவது உண்டோ. நான் சொல்றேன் புரியுது. அவன் அந்த பக்கம் ஏதோ மாற்றி சொன்னது தவிர அடிக்க பயந்து நீங்க சொல்றதே தான் நான் சொல்றேன்னா இது ஒரு இடத்துல ஆயிடுத்து கீழே. நீங்க என்ன சத்தே பிரம்மத்துக்கு சொல்றீங்களோ அதே சத்தே நான் பிரபஞ்சத்துக்கு சொல்றேன்னா இதுதான் விஷயம். இப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான் எனக்கு என்னன்னா இப்படி பழைய காலத்து கல்யாணம் ஆகாதோ அதுபோல இது ஒன்றும் பிரபஞ்சத்துக்கு சத்துவமே கிடையாதுன்னு ஆயிட்டுன்னு. அது மாதிரி நீங்க என்ன பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நச்ச ஏவம் நீங்க சொன்னபடி ஞானாபாவ பட்சேபி விஷயாதி ஞானம் சாட்சி ரூபம் அந்த விஷயங்கள்லாம் தெரிகிறது சாட்சி சைத்தன்யத்தினால தெரிகிறது. நஜானாமி இது தீஸ்து பிரமாண விற்த்தியபாவ விஷயா பிரமாண விற்த்தியபாவ விஷயா அதுவும் சாட்சியினாலே கிரகிக்கப்பட்டுமே. ஞானாபாவமும் சாட்சியினால் கிரகிக்கப்படட்டுமே. எப்படி அஜ்ஞானங்கிறது சாட்சியினால கிரகிக்கப்படுறதுன்னு சொன்னேடோ அதே போல சாட்சி யாருக்கும் விரோதம் இல்லைன்னு சொன்னதுனால்தான் இந்த பிரமாண விற்த்தி வந்தா எதிர்த்துட்டே தான் வரும். அதிஷ்டான பிரமம் வரும்போது ஆரோக்கியத்தை நிவர்த்தி பண்ணிட்டே தான் வரும் இல்லையா. அதிஷ்டான பிரமே திட நிச்சயம் சொல்றேன்னா துப்பிருவான்னு கூட உங்களுக்கு விகல்பத்துல இருந்தாலும் இருக்கலாம். எதற்கு இருக்குது கயர்ல சொல்லுவோமே பாம்பான்னா இல்ல தடின்னா மாலேன்னா டயர்னா பூமி வெடிப்புன்னா கயரோன்னா கயிறோன்னதுக்கு அது போகாது கயிறு தான் தான் போகும். அப்ப திட நிச்சயம் வரணும். அந்த 7-8 விகல்பத்துல கயிறும் வரலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். அது தன்னால சொல்லல நாமெல்லாம் ஜாஸ்தி வந்தாலும் தப்பு சம்சயம் எதுக்கும் நிவர்த்தி ஆகாது. அதனால இவருக்கு திடமான பிரமாபிருத்தி வந்தால்தான் அது போக போறது. அது மாதிரி என்ன பண்றான் நஜானாமிங்கிறதான பிரமாண விற்த்தியினுடைய அபாவம் ஞானாபாவத்தையே இந்த சாட்சி தான் கிரகிக்கிறதுன்னு நான் சொன்னேன். அப்படியே அஜ்ஞானத்தை சாட்சியை கிரகிக்கிறதுன்னு சொன்னேடோ பாவரூப அஜ்ஞானத்தை ஞானாபாவ ரூபமான வஸ்துவையும் சாட்சி கிரகிக்கிறதுன்னு சொல்லிவிடலாமே. அப்போ கீழே அந்த விற்பி இருக்கும்போது ஞானம் இருக்கும்போது அஜ்ஞானம் எப்படி வந்துங்கிற கேள்வி நீங்க பரிகாரம் பண்ணாம நாங்களும் பரிகாரம் பண்றோமேன்னா இது நவாச்சியம். ஏன் பாவரூப அஜ்ஞானத்தை பாவரூபன்னா அபாவ விலட்சணன்னு மட்டும் வச்சுங்க. எனக்கு அதுல ரொம்ப தாத்பரியமா இருக்கேன். ஏன்னா இது பாவன்னா இது பாவத்தை புரிஞ்சுக்கணும். பாவரூப அஜ்ஞானத்தை சாட்சாத் சாட்சி வேத்யத்வேன ததவச்சேதக விஷயாதே தத்வாரா சாட்சி வேத்யத்வ சம்பவேபி அபாவஸ்ய அனுபலப்திகம்யத்வேன சாட்சாத் சாட்சி வேத்யத்வாபாவாத் தத்வாரா ததவச்சேதக விஷயாதே சாட்சி வேத்யத்வமிதி வைஷம்யாத். என்ன சொல்றாரு ஞானாபாவங்கிறது அஜ்ஞானம் நீங்க சொன்னீங்கன்னா ஞானாபாவம் சாட்சியினால கிரகிக்கப்படட்டுமே ஆகையினா விரோதம் இல்லையேன்னு சொல்றேன். அபாவம் சாட்சி வேத்தியமாக ஆகாது. அபாவங்கிறது ஒரு பிரமாண கம்யம். அது என்ன பிரமாணம் ஷஷ்ட பிரமாணம்னு பேர். மீமாம்சகால் 6வது பிரமாணமாக ஒத்துருக்கோம். அனுபலப்தி பிரமாணத்தினால தெரியுது. அது அப்போ அது ஞானாபாவ ரூப அஜ்ஞானம் அனுபலப்தி பிரமாணத்தினால தெரிஞ்சதுன்னாக்க அந்த அஜ்ஞான விஷயமும் அதுல இருந்து கொண்டு போகணும். சாட்சிக்கு விஷயமாக அஜ்ஞானம் ஆயிடுத்து. அந்த அஜ்ஞானத்துல எது ஆப்ஜெக்டோ அதுவும் சாட்சியினால தெரிகிறது. ஆயினால விரோதம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறார். பாவரூப அஜ்ஞானஸ்ய சாட்சாத் சாட்சி வேத்யத்வேன ததர்த்தமா இருக்கு தெரிகிறது. அப்ப அந்த அஜ்ஞானத்துக்கு நிரூபகமாக எது இருக்கோ விஷயமோ அதுல தெரியும். எனக்கு என்ன தெரியலன்னு தது அவச்சேதக விஷயாதேரபி அஜ்ஞானத்வாரா சாட்சி வேத்யத்வ சம்பவேபி. ஞானாபாவம் அப்படி சாட்சாத் சாட்சி வேத்தியம் இல்லையோன்னா இல்லைன்னு சில எந்த பிரமாணத்தினாலெல்லாம் கிரகிக்கப்படுறதெல்லாம் சாட்சி வேத்தியம் சொல்றதில்லை. சாட்சிக்கு எல்லா இடத்துலையும் பாசகத்துவம் இருந்தாலும் கூட கண்ணால தெரியுது கடமும் சாட்சி இல்லாம தெரியுமான்னு கேட்கக்கூடாது. கண்ணால தெரியுது பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு 6 மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் வழியா எது தெரியறதோ
அவ்வளவுலையும் இந்த சாட்சிங்கிறவருடைய சம்பந்தம் இருந்தாலும் சாட்சியினால சாட்சாத் வேத்தியம் இல்லை, இந்திரிய துவாரா வருது. இது ஒரு பிரமாண துவாரா வருது. அதனால சாட்சாத் சாட்சி வேத்தியமா இருந்தா அதுக்கு நிரூபகமும் சாட்சியினால தெரியுது. அதனால விரோதம் இல்லைன்னு சொல்ல முடியும். அபாவமானது அனுபலப்தி பிரமாண கம்யத்வேன சாட்சி வேத்தியத்வாபாவாத். அப்போ ஞானாபாவ ரூப அஜ்ஞானம் சாட்சி வேத்தியமா இருந்தா அஜ்ஞான நிரூபக விஷயம் சாட்சி வேத்தியம்னு சொல்லி சரிப்படுத்தியுள்ளோம். ந தத்வாரா ததவச்சேதக விஷயாதே சாட்சி வேத்தியத்வம் இது வைஷம்யாத். இப்ப கேட்டா இதேதான் மறுபடியும் விளக்காரு. ஞானம்ங்கிறதான விற்பி சாட்சி வேத்தியம், சாட்சாத் விற்பி ஏற்படுறது. தத்வாரா ததவச்சேதக விஷயமும் சாட்சி வேத்தியம்னு சொல்லலாமே ஒழிய அபாவது எத்யபி ஞானம் சாட்சி வேத்தியம் தத்வாரா ததவச்சேதகோ விஷயஸ்ய சாட்சி வேத்யா துவாராதான். ததாபி ஞானாபாவஹ ந சாட்சி வேத்யா தஸ்ய அனுபலப்தத்வாதுன்னு அனுபலப்தி பிரமாண கம்யத்வாதுன்னு அர்த்தம். தஸ்ய அனுபலப்தத்வாதுன்னு ஞானாபாவமே தெரியலன்னு கூடாது. அனுபலப்தி விஷயமாக இருக்கிறது அனுபலப்தம்னு சொல்ற பிரயோகம். தப்பிரத்தியம் கண்மணியா, கர்மணி கர்த்தரின்னு சந்தேகம் இருக்காது. அனுபலப்தா தேவதத்தா அனுபலப்தோ மயா அனுபலப்தி விஷயான்னு அர்த்தம். பாவமாக இருக்கக்கூடிய ஞானம் சாட்சியில இருக்கிறதுனால சாட்சியினால பக்தி இல்லான்னு தெரியுதுன்னு சொன்னதுனால அந்த ஞானம் எதனுடைய ஞானம்னு சொல்ற நிரூபகமும் சாட்சியினால தெரியுதுன்னு சொல்ல முடிகிறது. ஆனால் ஞான அபாவம் சாட்சி வேத்தியமா இல்லாததுனால, ஏன் இல்லாததுனால வேறொருத்தர் கிரகிச்சு அங்க சாட்சி வர மாட்டார். தஸ்ய அனுபலப்தத்வாத் உற்பன்னஞ்ச ஞானம் சாட்சாத் சாட்சி வேத்தியம். எப்படி ஞானம் வரும்? ஞானம்னா இங்கெல்லாம் விருத்திரூப ஞானம். இப்ப அகங்கடம் அயம் கடஹா நாஹங்க அகங்கடம் ஜானாமின்னு சாட்சி வேத்தியம். இது கட ஜானம் வந்திருக்குன்னு தெரியணுமோ உண்டமோ? அது யார் சொன்னா உங்களுக்கு ஞானம் வந்து? உங்களுக்கு யார் சொன்னான்னா? இல்ல எனக்கு நீங்க சொன்னது புரியலன்னு யார் சொன்னான்னா? நான் தான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றதா இருந்தாலும் நான் தான் சொல்லணும், புரியலன்னு சொன்னாலும் நான் தான் சொல்லணும். சொல்றவன் உண்மை சொல்றவன்னு வச்சுருந்தீங்க பேச்சு. சில பேர் மறுபடியும் பாடம் சொல்ல போறாருன்னு புரிஞ்சுதுன்னு விடுவோம், அது வேற விஷயம். அங்க வேற விஷயம். எனக்கு புரியுறதுன்னு சொன்னாலும் இங்க நேர்மையா இருக்கிறத வச்சுதான் புத்தகங்க. எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னாலும் வேத்மீதி கத்பலாதார்த்த. எனக்கு புரியலன்னாலும் நான் வேத்மீதி பேத்பல. எனக்கு புரிஞ்சா புரியல நீங்க சொல்லுங்கன்னு வச்சுங்க. அது எங்கேயுமே கிடையாது. ஆகினால உற்பன்னஞ்ச ஞானம் சாட்சாத் சாட்சி வேத்யான் எனக்கு தெரிஞ்சு வச்சு. தஸ்மின்ஷ உற்பன்னே ஞானம் வந்து தெரிஞ்சு போச்சுன்னா என்ன? சில பேர் எனக்கு நீங்க சொல்லாட்டாலும் விஷயம் தெரியும்னு கலப்புவான். நம்மகிட்ட விஷயத்தை கலப்புறதுக்கு புரிஞ்சோம் இல்லையா? எனக்கு தெரியும் சார், நீ கும்பகோணத்துல என்ன நடந்ததுன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லலாம். சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க. அப்ப இது அப்படின்னு என்ன தெரியும்னு சொல்ல மாட்டானா, ஆனா தெரியுமா? இது எங்கேயாவது கதை உண்டு. ஐயோ ரெனகட்டானா ஒப்பிச்சு வைப்பது, அதாவது அப்புறம் அதுல இருந்து பிடிச்சு பண்ணுவாங்க. அது போல வெற்றி ரூப ஞானம் வந்ததுன்னா ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் ஒண்ணு பண்ண முடியாது சாட்சி. அதனாலதான் உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்கறான். தப்போ ரைட்டோ பண்றச்சே நமக்கு தெரியுது. இந்த விற்பி தான் அதை கண்ட்ரோல் பண்ணவே சாட்சி கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அதனாலதான் இந்த சாட்சியில கிரகிக்கணுங்க. தஸ்மின்ஷ உற்பன்னே ஞானம் பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இது என்ன சப்ஜெக்டை பத்தின்னு தெரியலன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப சட்டுத்தணும். தஸ்மின்ஷ ஞானே உற்பன்னே விற்பி ரூப ஞானே மனசி உற்பன்னே தத் விஷயோபி சாட்சினா ஸ்புரதி அப்படின்னு இவன் கேட்டான். உற்பன்னஞ்ச ஞானம் சாட்சாத் சாட்சி வேத்தியம் தஸ்மின்ஷ உற்பன்னே தத் விஷயோபி ஸ்புரதி இப்படி சொல்லும்போது குதோ ஞானாபாவோபி அஜ்ஞான விசேஷணத்தையா அனுப்பன்னமபி ஞானம் சாட்சி வேத்தியம் இது ந தோஷ சாமியம். பாவரூபமா இருந்தா தானே ஒழிய ஞானத்துக்கு சொல்ற கதையை ஞானாபாவத்துக்கு சொல்லுவோம்னு சொல்லக்கூடாது. விரோதின்னு சொன்ன பரவாயில்ல. அஜானத்தை நேர அஜானம் அத்தியஸ்தம் விருத்திரப்பி அத்தியஸ்தா. ஞான அபாவம்னா வேற பிரமாண கம்யம். நீங்க அஜானம்னு ஒரு பதார்த்தம்னு சொல்லியாச்சுன்னு வச்சுங்க, அபாவ விலட்சண பதார்த்தம்னு சொல்லியாச்சுன்னா அப்ப சாட்சி வேத்தியம் சொல்ல முடியும். அதனால நான் சொன்னதான பாவ விலட்சண அஜான பட்சத்துல சாட்சி வேத்தியம்னு சொல்ற சமாளிக்க சொல்லி வியாகாதம் இல்லைன்னு சொல்றத உங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிற வரைக்கும் ஆச்சு. இதுக்கப்புறம் வேற தர்க்க ரீதியா இப்ப கேள்வி, அத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை